அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அங்கே பாதிக்கப்பட போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க மக்கள் ஒட்டுமொத்த பேர் ரோடுக்கு வந்திருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் அது நடக்குதா? இல்லை. ஏன்னா யாருக்குமே அதோட சீரியஸ்னஸ் தெரியல. ஏன்னா நம்ம கொஞ்சம் பாதிக்கப்படுறது இல்லைன்னு சொன்னேன்னா, நம்ம மெயினாக அந்த கிரெடிட் வந்து நம்ம விவசாயிங்களுக்கு தான் கொடுக்கணும். ஓகே. இப்போ வந்து இந்த இந்த டாரிஃப் வாரால யார் நான் போன தடவையும் சொன்னேன். நம்ம நம்மளோட விவசாயிகளுக்கு தான் இது மெயினாக எஃபெக்ட் ஆக போகுது. ஏன்னா சொன்னேன்ல, இந்த WTOவில் இவங்க தேவையில்லாத கையெழுத்தெல்லாம் போட்டு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் நாளைக்கு அவனோட ப்ராடக்ட் இங்கே சீப்பாக வந்துருச்சுன்னா நம்ம ப்ராடக்ட் விலைக்கு போகாது. ஓகே. அப்போ வந்து நம்ம விவசாயியும் எஃபெக்ட் ஆகுறாங்க. ஓகே. நம்ம விவசாயியோட ப்ராடக்ட் அங்கே போகும்போது இந்த இந்த டாரிஃப் இதால் அங்கே விலைவாசி ஜாஸ்தியாக இருக்கும், அவங்க வாங்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இந்த ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் அதை அப்போ வந்து இது புரியாமல் வந்துட்டு நிறைய ஆட்சியாளர்கள் வெதர் இட் இஸ் ட்ரம்ப் பீயிங் அ பிஸ்னஸ் மேன் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறது ரொம்ப தவறு.